அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் பாகிஸ்தானை போல மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நபர் அமெரிக்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி என்ற தகவல்தான் பரபரப்பை கிளப்பியுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் அப்படி என்னதான் நடந்தது பார்க்கலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் எம்பி பிராண்டன் கில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். டிரம்பின் தீவிர ஆதரவாளரான பிராண்டன் வைத்துள்ள குற்றச்சாட்டுதான் புது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், டெக்சாஸ் மாகாணத்தின் டல்லஸ் பகுதியில் உள்ள வணிக வளாகங்களுக்கு செல்லும் போது டல்லஸ் பகுதியில் இருக்கிறோமா அல்லது பாகிஸ்தானில் இருக்கிறோமா என்ற சந்தேகம் எழுகிறது என குற்றம் சாட்டினார். இதற்கு காரணம் அங்கு அதிக அளவில் மசூதிகள், இஸ்லாமிய மக்களின் குடியேற்றங்கள் அதிகரித்துள்ளது என்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இஸ்லாமியமயமாக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். அதிகப்படியான இஸ்லாமிய மக்களின் குடியேற்றம் நாம் விரும்பும் அமெரிக்காவை படிப்படியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார். எம்பி பிராண்டனின் இந்த பேச்சுக்கு அமெரிக்காவில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இவரது பேச்சு இனவெறியை தூண்டுவதாக உள்ளது என விமர்சித்தனர். மறுபுறம் அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் இவரது பேச்சை வரவேற்றுள்ளனர்.